அமைதியாக நடந்து கொண்டிருந்த திருமண வரவேற்பை ஒரு ஆரவாரமிக்க கூச்சல் போட்டு அதற்கு காரணமான உங்களை இந்த நேரத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வழக்கமாக பேசுவதுண்டு. ஒரு குண்டூசி கீழே போட்டால் அது கீழே விழுகிற சத்தம் எல்லாருக்கும் கேட்கணும் அப்படி என்று சொல்லுவது. இந்த மாதிரி நிசப்தம் என்று சொல்லுவார்கள். சத்தமே இல்லாம ஆரவாரம் செய்கிறதுக்கு இது இடமல்ல. எவ்வளோ நிறைய தெருக்கள் இருக்குது, பெரிய தெருவு சின்ன தெருவு. அங்கே போய் எவ்வளோ வேணாலும் கத்தலாம், ஐயா வாழ்க, அப்புறம் ஆட்டுக்குட்டி வாழ்க. எப்படியோ பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் ஐயோ என்னம்மா பிறந்தது உனக்கு, பாட்டியை கேட்ட மறுபடியும் ஒரு பொட்டை பொண்ணு தான், மறுபடியும் ஒரு பொட்டை பொண்ணு தான். ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் முன்னால் இருக்கிறது இரண்டு கண்களாக குடும்பத்துக்கு நாட்டிற்கு கண்களாக விளங்குவது பெண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா, பெண் இல்லைன்னா உலகமே இல்லை, நானும் இல்லை, இங்கே இருக்கிற ஆண்களும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் சுஷ்மிதா என்பது ஒரு வார்த்தையால் சொல்லக்கூடாது. ஐபிஎஸ் சுஷ்மிதா. விபு கிருஷ்ணா ஐபிஎஸ் மணமகன். இந்த ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, நல்லா கைதட்டுங்க. இவர்களை பெற்றெடுக்க, அதிலும் குறிப்பாக இளவரசி மறக்காம எனக்கு காலையில் ஒரு தொலைபேசியில் ஐயா கொஞ்சம் வந்து எங்கள் குழந்தைகளை வாழ்த்துட்டு போங்க அப்படி என்று சொல்ல, இளவரசி பேச்சை என்னால் தட்ட முடியாததுனால இங்கே வந்து இந்த குழந்தைகளை வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தது ஐஸ்வர்யா. வாங்க. ஓ, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவை எப்படியும் தினம் ஒரு முறையாவது ஐஸ்வர்யாவை பற்றி நான் பேசுறது உண்டு வர்றவங்க கிட்ட. ஐஸ்வர்யா ஐஏஎஸ், அது எப்படி படிச்சது, இப்போ எங்கே இருக்குது, அடிஷனல் கலெக்டரான என்னம்மா, என்ன கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், சரியாக தான் சொன்னேன். அடிஷனல் கலெக்டர், அப்புறம் கலெக்டர். ஒரு காலத்தில் பில் கலெக்டர் கூட நமக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அடிஷனல் கலெக்டர், அப்புறம் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஆக போகிறாங்க. நல்லா கைதட்டுங்க. இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களே, நீங்கள் ரொம்ப பாக்கியப்பட்டது ரெண்டு பேரும்.
சரியாக வச்சு இந்த வருஷம் 7 பேர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்க. கலாவதி உமா தந்தை உமா மகேஸ்வரன் அவங்க 2 பேரும் சேர் போடுப்பா. 2 சேர் போடு. இல்லையா சேர் இல்லையா? இங்கே சேர் பஞ்சம். நாற்காலிக்கு போட்டியா? ஆக இளவரசியை பாராட்ட உட்கார். அம்மா உட்காருங்க. நீங்கள் அவர் டிக்கெட்டா? ஏன்னா பெண்களுக்கு முதலிடம். ஓ, நீங்கள் ஆசிரியர். ஓ, அதான் இந்த அளவு படிக்க வச்சிருக்கேன். கட்சிக்கார வருவான். உனக்கு எத்தனை குழந்தைடா? அண்ணா ஒரு பொண்ணு ஒரு பையனும். பொண்ணுன்னு சொல்லாது, பெண் தெய்வம்னு சொல்லு. பையன் எப்படி ஐயா சொல்றதுன்னா பையன்னு சொல்லு. பொண்ணை மட்டும் பெண் தெய்வம். 19 வயசுக்கு மேலே ஆனால் அவன் தேவதை ஆயிடுறான், பெண் தேவதை. ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ராமநாதன் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காது. ரொம்ப மகிழ்ச்சியா? சரி. ஆக பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஆடப்போதர பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு. இப்போ பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் ஆறினில் பெண்கள் நடத்த வந்தோம். அதானம்மா இளவரசி? சரியா சொல்லுங்க. ஆக இப்போ இந்த பிள்ளைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம், வாழ்த்திக்கொண்டே இருப்போம். ஈன்ற பொழுதில் பெரிதுமக்கும் தன் மகளை அல்லது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அது இந்த குடும்பத்துக்கு 2 குடும்பத்திற்கும் பொருந்தும். நீங்கள் மேற்கே தானே? அதான் மேற்கே. இவங்க கிழக்கு. ஆக சொல்லிட்டேன். அவர் பேர் ராம் பிரசாத். என்ன பேரு? ராம் பிரசாத். அடுத்தது ஐஏஎஸ். அம்மா நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அவருக்கு, ராம் பிரசாத். என்னன்னா, நீ கலெக்டர் ஆனால் ஐஏஎஸ் ஆனால் நான் ஒரு நாள் உனக்கு கார் ஓட்டுறேன்னு சொன்னேன். அந்த நாள் எப்போ வரும்? வெகு விரைவில் வரும். தளராது. ஆமாம், தளராது. அடுத்த பேச்சில் நிச்சயமாக நீ கலெக்டர் ஆகிடுவேன். நான் கார் ஓட்டுவேன். ஆக இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை ஆண்டவன் என கேட்ட தாய். இந்த 2 தாய்மார்கள். சரி, இதுக்கு மேலே என்ன பேசுறது? இந்த 2 பிள்ளைகள் வாழ்வாங்க வையத்தில் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். முன்னாலாம் 1 பெத்தா 2 பெத்தா போடணும். இப்போல்லாம் நிறைய பெத்த போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க?
இல்லை ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்ற இந்த சிரிப்பே வரலையே. அப்படியா? ஓ சரி. ஆக நல்ல குடும்பம், இந்த 2 குடும்பம், நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த 2 நல்ல குடும்பங்களும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு என் சார்பாக, என் துணைவியார் சார்பாக, என்னுடைய சொந்தங்கள் சார்பாக உங்களுக்கு, உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அரசியல்வாதி மயக்க பிடிச்சா விடமாட்டான்னு சொல்லுவாங்க. நான் அரசியல் வியாதி அல்ல, அரசியல்வாதியும் அல்ல. நான் சமூக சீர்திருத்தவாதி. அதனால் நான் வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் யாரும் சத்தம் போடக்கூடாது. வாழ்க என்ற கோஷம் வெளியில் சத்தமே போடக்கூடாது, அமைதியாக வரணும். சரியா? சரி, நன்றி.